அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பரமரகசியம் பகிர்ந்தெனக்குள்ளத்தே பரமுற வளர்த்து மயங்கு சர்க்குருவே சிவரகசியம் எல்லாம் தெரிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சர்க்குருவே சத்தியால் அனைத்தும் சித்தியல் முழுதும் அத்தகை தெரித்த அருட்சிவகுருவே அறிபவை எல்லாம் அறிவித்து என்னுள்ளே பிரிவர விளங்கும் பெரிய சர்க்குருவே கேட்பவை எல்லாம் கேட்பித்து என்னுள்ளே வேட்கையின் விளங்கும் விமல சர்க்குருவே காண்பவை எல்லாம் காட்டுவித்தெனக்கே மான்பதம் அளித்து மயங்கு சர்க்குருவே செய்பவை எல்லாம் செய்வித்து எனக்கே உய்பவை அளித்தெனுள் ஓங்கு சர்க்குருவே உண்பவை எல்லாம் உண்ணவித்தென்னுள் மண்பினில் விளங்கும் பரம சர்க்குருவே சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து ஏகாக்கர பொருள் இந்த சர்க்குருவே சத்தியமாம் சிவ சித்திகள் அனைத்தையும் மெய்த்தகை அளித்தினுள் விளங்கு சர்க்குருவே எல்லா நிலைகளும் ஏற்றி சித்தெல்லாம் வல்லான் என என்னை வைத்த சர்க்குருவே சீருர அருளாம் தேசுர அழியா பேருர என்னை பெற்ற நற்றாயே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நீ நிறைந்த பாண்டத்தில் காற்றேராது நித்தியமாமை பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையாயி பேரு தவத்தால் அன்றி யார் பெறுவர் யார் தருவர் அறிவு ஓங்கி அதுவேதான்மை பொருள் என்றறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும், விழிப்பு வேண்டும். நீ நிறைந்த பாண்டத்தில் காற்றேராது நித்தியமாமே பொருளால் நிறைந்த உள்ளம்
ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும் ஆழ்ந்து ஆய்ந்து. நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கி அழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்த அறிவாய் நின்றாய். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்த அறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய்.
என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தார். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Let us continue our thought process from yesterday. A small recap. What we eat, what we are. We bless our food before we eat. We make a connection with our biomagnetic energy field with the food and we eat it. Whatever the static magnetic energy field is actually coming with the food is merging with our biomagnetic energy. And the food goes through the 7 steps and finally to the biovital fluid, which is in terms of the energy, it translates into biomagnetic energy. More the quantity, more the quality, more the biomagnetic energy. Okay. So now let's take a little deep dive on the food what we are eating. We talked about the plant-based food doesn't have any negative imprints because when we plug the vegetable or whatever the plant food, take it away from the plant, the short circuit being created is already grounded to the earth. The Mother Earth is taking the load of the short circuit. So there is no negative imprint. We all know that pain in the live being is a short circuit of the biomagnetic energy field. What is that? Short circuit. When the flow of the magnetic field is improper, it is not flowing properly, there is a obstruction that place the short circuit occurs. What does that mean? The biomagnetic energy turns into electricity and it goes right away into the empty field, emptiness, or Suttavali, or the Brahman. That means creating the electricity or short circuiting. There's a lot of biomagnetic field or the energy is being spent for that. Let us take an example. We have a battery. We have positive and negative poles. We connect both poles with the bulb. The energy flows. There is an obstruction on the filament. It burns, creates the light. So obstruction of the biomagnetic energy flow is realized or felt as pain. So now coming into the vegetable, what we are eating. When we take or plug the vegetable off the plant, yes, there is a short circuit, but it is the plant is on the earth and it is grounded to the earth. So there is no traces of the short circuit has been created on the vegetable. There is nothing. So we get a pure form of nature energy for this body.
We will continue the thought process onwards on the same note. Yeah. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். I'll just add a couple of words to Arlaya. Arlaya said a word like a battery, which gets the energy charge. Think our body as a rechargeable battery. So the plant-based or like the sattvic foods will help us to charge the body, give a positive influence. But any other, the tamasvic or tasmic, I forgot the Sanskrit word for it. It will drain the energy from the body or like from the battery. So we need to have awareness with. Yeah, those are the tamasa and rakshasa food. Tamasa and rakshasa. Yeah, rakshasa is one which gives energy. Tamasa is one which drains energies. But sattvic is for the yogic body. Yeah. Mm-hmm. So, what Swamiji used to say, we need to have awareness in what we eat, what we think, and what we do. So, let us have the awareness throughout the day. On this note, let us bless our Sky Master, Arulnidhi, Shivashankari Amma, for wonderfully conducting Duryadhida meditation today. Arulnidhi, Shivashankari Amma, Varga Valamudan. May the blessings of divine power, may Shivashankari Amma, may enjoy good health, long life, prosperity, wisdom, and peace by divine Guru's blessings. Varga Valamudan, Varga Valamudan, Varga. நன்றிகளையா. வாழ்க வளமுடன். Be blessed by the divine. A noble thought from Blossoms of Life. Sin imprints and their effects. Our forebears classified actions into good or bad and laid down certain rules which permitted only noble or pious deeds. The rules and actions were in keeping with the time and place. A deeper look will reveal that the rules regarding the do's and the don'ts were enforced with the help of stories about an imaginary heaven and hell, places to which the souls of the dead travel depending on their merits of their action while on the earth. Good deeds were supposed to meet with the approval of God and a permanent place in heaven. Evil doers were, on the other hand, sent to hell, where punitive punishments and retributions awaited them. Such stories instilled a sense of fear whereby people desisted from doing evil. The vast progress made by science as well as the conquest of space leaves no room for such myths and implausible stories today. But the need to guide the people along the path of virtue and righteousness through suitable methods persists. The time to make them understand the workings of the principles of cause and effect, according to which every action brings forth the suitable results, has arrived. Knowledge regarding the principle of cause and effect has to be imparted to the people even at a young age. They should be made to realize that every action produces an unerring result, a consequence which they should be ready to face. When the idea begins to sink in
take roots in the mind of the people, they need to analyze every desire for the possible outcome. While fulfilling it becomes evident, unsuitable desires and evil deeds will be ensued. The need to edify the people with regard to the law of nature and the possible outcome of their deeds has become imperative. I'd like to share my view. Vinayum Payanam. Our ancestors identified what is good and bad, and they created rules for do's and don'ts. These rules suits for that period. If we go deeper to insist do's and don'ts, they follow two things, that is heaven and hell. If we do good deeds, God will give good place after death. If we do bad things, God will punish. That's how they taught good and bad to people. Now we are in scientific world. How long this method can be useful? In this modern world, everyone should know, even our kids should understand, that is every action has equal reaction, that is cause and effect system. This is law of nature. Before we do one thing, we should have a clarity on the result. Everyone should know the importance of result-oriented action. This education is very important. If we have a wish, first we should understand the result, then do it. This helps us to identify the good deeds and bad deeds. Our education should teach this. Imprints and their effects creates us a clear responsibility, and it is much needed. Thank you, Aya. Be blessed by the divine. Guru Valga, Guruve Thunai. Let us all bless our Sky Master, Arulnidhi Ramya Amma, for sharing the blossoms of life for us. By the grace of the divine power, Arulnidhi Ramya Amma and her family may enjoy good health, long life, prosperity, wisdom, and peace. Be blessed by the divine. Thank you, Amma. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞான களஞ்சிய கவி. புதிய பண்பாடு. புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். மதிப்பிரண்டு மற்றவர்கள் மனமுடல் வருத்தா மானெறியும் உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பும். பொது விதிய பிற பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். Be blessed by the divine. Good morning, everyone. Today's poem, New Culture for World. Culture is living a righteous life where thoughts and actions are never at conflict with one another. Living well in an honest manner is also culture. It's a way of life. The fivefold path of virtue given by our Guru helps overcome misery and find lasting peace. Maharishi says the world needs a new culture. We will implement this by destroying intoxication, war, lying or dishonesty, and smoking. It is not a burden. One has to live on the strength of his own physical and mental power. One should not harm anyone either physically or mentally. One should avoid killing for food. It's a general rule that one should not steal the possession or freedom of others, and help those in pain or misery to the extent possible.
So, Maharishi has made it easy for all of us to follow. Let us continue our practice from within the family and serve the society until it transforms into nature of the individuals and the culture of the society. Peace rules everywhere, within the family and outside. In time, transforms every person into a jnani. Thank you all for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு மகரிஷியோட மகரிஷி அளித்த ஞானக்களஞ்சிய கவியில 1843 கவியை பார்க்க போறோம். புதியதொரு பண்பாடு. உலகில் பல மதங்கள், அரசியல் முறைகள், அறிஞர்களின் அறிவுரைகள் அடங்கிய நூல்கள் பல இருந்தாலும் இவை எல்லாம் மக்கள் வாழ்க்கையில நிறைந்திருந்த சூழ்நிலையிலும் இன்னைக்கு தனி மனித வாழ்வுல உலக நிலையில போதிய அமைதி இல்லாம அச்சம் நிறைந்த சிக்கல் நிலவித்தான் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் போக்கணும் அப்படின்னா மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அறநெறி வழியே பழகிக்கிட்டு வாழ்க்கையை வாழ தொடங்கின போதுதான் ஏற்றதொரு புதிய பண்பாட்டுன்னு உருவாக்கி நலம் காணவே முடியும். அதற்குதான் நமக்கு மகரிஷி இறையுணர்வும் அறநெறியும் சார்ந்த வாழ்க்கையை வாழணும் தான் மனவளக்கலையை ஒரு அரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதற்கு இறையுணர்வும் அறநெறியும் சார்ந்த திட்டங்களை வகுத்து தனி மனித வாழ்க்கை முறையை கொண்டுதான் மனித குலம் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துல ஐந்தொழுக்க பண்பாடு என்ற தலைப்புல நமது மகான் புதியதொரு பண்பாடு என்ற பாடலை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில பண்பாடு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பண்படுதல் தான் பண்பாடு. அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாவற்றிலும் இறைவனை காணுதல், யாருக்கும் துன்பம் விளைவிக்காது இருக்கணும், பிறர் துன்பம் போக்க உதவும். இதுதான் பண்பாடு. இதன் அடிப்படையில அனைவருமே முயன்று செயலாற்றி வெற்றி பெற்றால் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நிறைந்த வாழ்க்கை நிச்சயமா கிடைக்கும். இந்த நிலையை எய்துவதற்கு போதுமான சாதனை முறைகள் தேவையாக இருக்கு. தனி மனித வாழ்க்கையிலும் உலக மக்கள் வாழ்க்கையிலும் அமைதியும் நிறையும் காணவே இந்த ஐந்தொழுக்க பண்பாட மகரிஷி நமக்கு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்ப்போம். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். ஆனா நல்ல மனதோடு திடமாக செய்யணும் அப்படி நினைச்சோம்னா அப்படின்னா 4 வகையான குற்றங்களை நீக்கி கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா போதை, போர், பொய், புகை ஒழித்து அமல் செய்வோம். அதிக சுமை ஏதும் இல்லை, அவரவர்தம் அறிவின் ஆற்றலினாலும் உடல் உழைப்பினாலும் வாழ்வதென்று முடியும். ஏன்னா மனிதனுடைய சிறப்பே பிற உயிர்க்கு துன்பம் இல்லாத வாழ்க்கையை நடத்துவதுதான். அங்குதான் அன்பும் கருணையும் இயல்பாக செயல்படுது. அவரவர் அறிவின் ஆற்றலின் உடல் உழைப்பால் பெறக்கூடிய பொருள்தான் எனக்கு உரிமையானது, என்னுடையது என்ற தன்மையில அதை கொண்டு வாழ்க்கையை வாழும்போது எந்த சிக்கலும் வராது. பரித்துணலே அந்த இடத்துல நடக்காது. அந்த இடத்துல விலங்கின தன்மை போல இன்னொருத்தர பரித்துணல்ங்கிற நிகழ்வே தேவைப்படாது போயிருது. அதுக்கு அடுத்தது மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருந்தா மானெறியும். பெரிய அறம் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னா இன்னொருத்தருடைய உடலையும் மனதையும் வருத்தாமல் வாழ கத்துக்கொண்டதுதான். அதுவே போதுமானது. அடுத்தது உணவுக்குயிர் கொல்லார் நோன்பு. இதுல கொல்லார் நோன்பு அப்படின்னா எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. ஒரு எறும்பு கடிக்குது, கொசு கடிக்குது, அப்ப தட்டிதான் விடணும். அதுக்காக அது கடிக்கட்டும்னு விட முடியாது. அது ஒரு அனிச்சை செயல். அதைத்தான் மகரிஷி ஒரு வார்த்தை சேர்த்திருக்காங்க, உணவுக்குயிர் கொல்லாத நோன்பும். உணவுக்காக பிற உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும். அறிவின் ஆற்றினாலும்
உடல் உழைப்பாலும் பெற்ற எப்பொருளும் என்னுடையது என்பது நீதி. இதுதான் முதல் பண்பாடா சொல்லியிருக்காங்க. அதனைத்தான் அந்த பொருளைத்தான் தூக்கணும். ஏன்னா நம்ம அறிவு நாட்டினாலும் உடல் உழைப்பாலும் அந்த பொருளை பெற்றிருக்கிறோம். அதை நம்ம தூக்கலாம், பிறருக்கு உதவியும் செய்யலாம். அதன் அடிப்படையில தான் இந்த நீதியை உருவாயிருக்கு. மகரிஷி ஒரு தடவை யோசிச்சாங்களாம், சட்டம் செய்தவங்க எல்லாத்துக்குமே இந்த பண்பாட்டுக்கான விஷயத்த சொல்லி அத புகுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணினாங்களாம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே முழுமையா செஞ்சாங்களாம். ஆனா யாரும் ஏத்துக்கிறதுக்கா வரவே இல்லைங்க. அந்த சூழ்நிலையெல்லாம் இந்த பண்பாடு கத்துக்கிட்டு நாம் ஒவ்வொருவரும், தனி மனித ஒவ்வொருவரும் இந்த சீர்திருத்தத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லித்தான் இந்த கவியவே மகிழ்ச்சி கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில உலகத்தைய சீர்திருத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீர்திருத்திய பின் என்ன நடக்கும்? நல்லா வாழ முடியும். நாம நல்லா வாழ்றப்ப பிறரையும் நல்லா வாழ வைக்கவும் முடியும். நம்ம என்ன வேண்டுறோமோ, நமக்கு பிறர் ஒருவர் நமக்கு என்ன செய்யணும்னு விரும்புறோமோ அதை நாம பிறருக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம், விரிந்த எண்ணம் வரும். இதை பின்பற்றுறப்பதான், இந்த ஒழுக்கங்களைய பின்பற்றுறப்பதான் நமக்கு ஒரு விரிந்த எண்ணமே வரும். அப்போ அந்த என்ன பண்ணணும்? அந்த இறை உணர்வை வாழ்க்கையை வாழணும், அமைதியான வாழ்க்கையை வாழணும், அந்த மாநெறியான வாழ்க்கையை வாழணும். அப்போதான் துன்பம் தராத ஒரு எண்ணமே தோன்றும். அதைத்தான் 5வது ஒழுக்கமா சொல்லியிருக்காங்க. பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? துன்பம் தரத்தக்க செயல்களை, துன்பம் விளைவிக்கக்கூடிய பொருள்களை நீக்கணும். இதை நீக்கிட்டோம் அப்படின்னாவே, செயலையும் அந்த பொருளையும் நீக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த இடத்துல அன்பு தானாவே வளரும். பிறரிடத்துல ஒரு கருணை பிறக்கும். நம்மளை அறியாமையே நாம் என்ன செய்யறோங்கிறது இயல்பாகவே, தன்னியல்பாகவே நடக்கும். பிறர் துன்பம் போக்க வேண்டும் என்று உறுதி கொண்டால் குடும்பத்திலேயே அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவு வந்துடும். யாருக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேங்கிற இரண்டொழுக்க பண்பாட்டின் அடிப்படையில நம்ம இதை தொடர்ந்து பழக்கத்துக்கு ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, அது பழக்கமாவே வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல துன்பமே நிலவாது. உலகில் எங்குமே போர், பகை, பிணக்கு, துன்பம் நிலவாது. உலகமே திரும்பிடும். அமைதியோட வாழ்க்கைய வாழத்தக்க தனி மனித வாழ்க்கைய ஒவ்வொருத்தரும் வாழும்போது உலகமே அமைதியின் பாங்குல திரும்பிடும். ஒவ்வொருவரும் ஆன்மீக ஒழுக்கத்துல ஒரு தூணா இருந்து ஒரு பெரிய தத்துவ ஞானியாகவே இந்த இடத்துல திகழ முடியும். இது புரியுதுதானே? அதன் அடிப்படையில தான் இந்த புதியதொரு பண்பாடுங்கிற பாடலை நமக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நமக்காக மகானின் கவியையும் அதன் விளக்கத்தையும் மிகச்சிறந்த முறையில் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி அனிதா சந்திரசேகர் அம்மா அவர்களை அனைவரும் இணைந்து வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் அன்பும் கருணையினாலும் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் சிறப்பாக தொடர்ந்திட இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. சங்கரி அம்மா அவர்களை அனைவரும் இணைந்து வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் அன்பும் கருணையினாலும் அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. ஐயா, அறிவிப்புகள். வாழ்க வளமுடன்.
குழந்தைகளுக்கான நிகழ்வு ஜூன் மாதம், ஜூலை மாதம் 2 மாதங்களிலும் நடைபெறுகின்றது. மேலும் 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 ஆர்வத்தோடு இந்த குழந்தைகள் வந்திருந்து பங்கேற்று இந்த நிகழ்ச்சி பயிற்சி வகுப்பினையே இந்த குழந்தைகளே முன்னெடுத்து செயல்படுத்தும் ஒரு சிறப்பானதொரு நிலைமை. ஞானாசிரியர்களும் மேலும் பல இந்த குழந்தைகளையும் வரவேற்று தொண்டாற்றி இன்பம் காண அன்போடு அழைத்து அமைகிறேன். வாழ்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிகழ்வை நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி வனஞ்சா அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சாந்திஜி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ரம்யா அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றே வழிபடுதல். வாழ்க வளமுடன். நன்றிகளும். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மறைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் 5மாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்த நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள், நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு,
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய இந்த காலை நிகழ்வு இனிதே நிறைவுறுகிறது. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக என்று கூறி இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன்.